பொதுவாக ஒரு நாட்டின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது சாதாரண நிகழ்வுதான். ஆனால் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வது மிக மிக அரிதாக நடக்கும் நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது. வெளிநாடு பயணங்களை அவர் விரும்புவதில்லை என கூறப்படுகிறது. இப்படியான சூழலில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அதிபர் கிம் ஜாங் உன் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ளும் சம்பவம் உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. 2ஆம் உலகப் போரில் வென்றதை குறிக்கும் வகையில் செப்டம்பர் 3ஆம் தேதி வெற்றி தினம் என்ற பெயரில் சீனா மிக பெரும் விழாவாக கொண்டாடி வருகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள உலக நாடுகளின் தலைவர்களுக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட உலக தலைவர்கள் பலர் விழாவில் பங்கேற்கின்றனர். குறிப்பாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், ஈரான் அதிபர் மசூத் பெஸ்கியான் உட்பட 26 நாட்டின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விழாவில் பங்கேற்று ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்காக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சீனா புறப்பட்டு சென்றுள்ளார். அதிபர் கிம் ஜாங் உன் கடந்த 2019ஆம் ஆண்டு சீனா சென்றுள்ளார். அதன் பிறகு 7 ஆண்டுகள் கழித்து சீனா செல்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சீனாவில் நடைபெறவுள்ள ராணுவ அணிவகுப்பில் சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகிய 3 பேரும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் அமெரிக்கா தொடர்ந்து வடகொரியாவை புறக்கணித்து வந்தது மட்டுமின்றி பொருளாதார தடைகளையும் விதித்தது. இதனால் அமெரிக்கா வடகொரியா இடையேயான உறவு மோசமடைந்துள்ளது. இப்படியான சூழலில் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்ட ஆரம்பித்தது வடகொரியா. அது மட்டுமின்றி உக்ரைன் ரஷ்யா போரின் போது ரஷ்யாவுக்கு ஆதரவாக ராணுவ வீரர்களையும் ஆயுதங்களையும் வடகொரியா அனுப்பி வைத்தது. அதேபோல சீனா தொடர்ந்து வடகொரியாவுக்கு தனது ஆதரவை வழங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் சீன அதிபர் விடுத்த அழைப்பை ஏற்ற வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் 7 ஆண்டுகளுக்கு பிறகு சீனா செல்கிறார். இவரது பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நேற்று சீனாவின் தியான்ஜிங் நகரில் நடந்து முடிந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் கூட்டாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதேபோல நாளை சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர், வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உட்பட 3 நாட்டின் தலைவர்களும் ஒரே இடத்தில் கூட்டமாக சந்தித்து பேசவுள்ள சம்பவம் தான் உலக தலைவர்களின் கவனம் ஈர்த்து வருகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பது இனி வரும் காலங்களில் தெரிய வரும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.